டாஸ்மாக் முறைகேட்டில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆவணங்கள் போதுமானதாக இல்லை என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் முறைகேட்டில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆவணங்கள் போதுமானதாக இல்லை என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், வணக்கம். ஆகாஷ் பாஸ்கரனை தொடர்புபடுத்த ஆவணங்கள் போதுமானதாக இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனுக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. மேலும் எதன் அடிப்படையில் அவர்களுடைய வீடுகள் சீல் வைக்கப்பட்டதெனவும் சீல் வைக்க அதிகாரம் உள்ளதா எனவும் நீதிமன்றம் மீண்டும் தன்னுடைய கேள்வியை எழுப்பியிருக்கிறது. டாஸ்மாக் நிறுவனத்தில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அந்த சோதனையின் அடிப்படையில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக கூறி அமலாக்கத்துறை மேல் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் இந்த மோசடி தொடர்பாக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. விக்ரம் ரவீந்திரன் வீடு மற்றும் அலுவலகங்களும் சீல் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கு எதிராக ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் ரமேஷ் மற்றும் வி லட்சுமிநாராயணன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் எதன் அடிப்படையில் இந்த வீடு மற்றும் அலுவலகங்கள் ஆகியவற்றிற்கு சோதனை நடத்தப்பட்டது, எதன் அடிப்படையில் இவர்கள் இருவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர் என்பது தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்தார். அப்போது சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததற்காக சந்தேகம் இருப்பதால் யாரிடமும் எந்த ஒரு இடத்திலும் சோதனை நடத்த அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட ஆவணத்தின் உங்கள் வாதமும் பொருந்தவில்லை எனவும் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதற்கும் அமலாக்கத்துறை வாதத்திற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை எனவும் தெரிவித்தார். மேலும் 41 எஃப்ஐஆர்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த எஃப்ஐஆர்களில் இவர்கள் பெயர் இருக்கிறதா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் கேட்கும்போது தேவையில்லாமல் அமலாக்கத்துறை ஏன் இவ்வாறு செயல்படுகிறது எனவும் நீதிபதிகள் கேள்வியை எழுப்பினர். மேலும் சீல் வைக்க என்ன அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது எனவும் அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதி தரமாரியான கேள்வியை எழுப்பினார். சீல் வைத்ததை அகற்றி விடுங்கள், அதற்கு நோட்டீஸை அல்லது அதற்கான நோட்டீஸை நீங்கள் எவ்வாறு வழங்கினீர்கள் என்பது தொடர்பாக விளக்கத்தை அளிக்க வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். மேலும் சீல் வைப்பதற்கு அதிகாரம் குறித்து மனுதாரர்கள் கேள்வி எழுப்பியதற்கும் அதற்கு நீங்கள் உரிய பதிலை தெரிவிக்க வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதி தெரிவித்தார். மேலும் சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை எனவும் இவர்களுக்கு எதிராக நீங்கள் கொண்டுள்ள அந்த குற்றச்சாட்டுகளுக்கான விசாரணைக்கான ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை என கருத்து தெரிவித்த நீதிபதி எதன் அடிப்படையில் நீங்கள் இவர்களை விசாரணைக்கு அழைக்கிறீர்கள் என்பது தொடர்பாக விளக்கங்களை அளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என கோரப்பட்டது. இதனையடுத்து வழக்கினுடைய விசாரணையை பிற்பகல் 2:30 மணிக்கு நீதிபதிகள் தள்ளிவிட்டு உத்தரவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.